ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, என் நெற்றியின் மீது கை வைத்த என் அன்பு பிள்ளையான உனக்காகவே இதே கைகளில் எல்லாவித வெற்றிகளையும் கொடுக்க போறேன். உன் வாழ்க்கை இப்போது சங்கடமாக இருந்தாலும் என் நெற்றியை தொட்டதின் காரணமாக இனி சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். அதிர்ஷ்டம் எல்லா வகையிலும் உன்னை தேடி வரப்போகுது. இந்த உலகத்தில் இத்தனை நாளாக காசு பணம் இல்லாதனால உன்னை சாதாரணமாக நினச்ச மனிதர்கள் முன்பாக நீ சகல செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழப்போகிறாய் என் செல்லவே. உன்னுடைய உடம்பையும் மனசையும் நீ வலிமையாக வச்சுக்கோ. இந்த உலகத்தில் அது மட்டும்தான் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கட்டும். மற்றவங்களை நேசிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ உன்னை நேசிக்க கற்றுக்கோ. மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு முன்பாக உனக்கு நீயே முக்கியத்துவம் கொடுக்க பழகு. எப்போதும் உன் வாழ்க்கையிலையும் உன் விஷயத்திலையும் நீ சரியாக இருந்துட்டீன்னா கோபப்படுவதற்கு அவசியமே இல்லை அல்லவா? ஆனால் நீயே தப்பாக இருக்கும்போது, நீயே பல தவறுகளை செய்யும்போது அடுத்தவங்களை கோபப்பட்டு பேச முடியாது. முதல்ல உன் வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் சரியாக செய்ய பழகு. உன் வாழ்க்கைக்காக நீ ஒரு விஷயத்தை செய்யும்போது அது வெற்றி பெறுவதற்கு முன்பாக யாரிடமும் சொல்லி பிரபலப்படுத்திக்க வேணாம். ஏன்னா இந்த உலகத்து மனிதர்களிடம் நீ எதை சொன்னாலும் எந்த விஷயத்தை பேசினாலும் அது நிச்சயம் தடையாகவும் தடங்களாகவுமே முடிஞ்சு போகும். அதனால எந்த விஷயமும் நடக்கிறதுக்கு முன்பாக நீ எதையும் பகிர்ந்து கொள்ளாதே. வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கணும்னு எதிர்பார்க்காத. சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பது தான் உன் வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில் நீ ஆசைப்படுற எல்லாமே உனக்கு கிடைக்கலைனாலும் எது உனக்கு சரியானதோ, எது உனக்கு தகுதியானதோ, எது உனக்கு சந்தோஷத்தை தருமோ அது நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். உன் வாழ்வில் கிடைப்பதை கொண்டு நீ சிறப்பாக வாழ பழகு. உண்மையிலேயே உன் மேலே தப்பு இருந்தாலும் இல்லை, உன்னை தவறாக பேசினாலும் கூட, யாராவது உன்னை அவமானப்படுத்தினாலும் கூட நீ எப்பவும் அமைதியாக இருந்துவிடு. இந்த சாயப்பாவின் மீது முழு மனசோட நம்பிக்கை வச்சு உன்னை பற்றி பேசுபவர்களை என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா காலமாக நான் இருந்து யார் யாருக்கு எதை செய்யணுமோ அதை சிறப்பாக செய்வேன். வாழ்க்கையில் எப்போதும் உனக்கு லட்சியத்தை நீ வச்சுக்காம வாழ்க்கையை அதன் போக்கிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தீனா யார் என்ன சொன்னாலும் அது உனக்கு பிரச்சனையாக வந்துவிடும். நீயே வழியே போய் சிக்கலில் வீழ்ந்து விடுவாய். எப்போதும் உனக்கென ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதற்காக ஓடு. மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் அதை காதில் கூட கேட்காதே என் செல்லமே. வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாமே எப்போது கிடக்கணும்னு எனக்கு தெரியும். உனக்கு தகுதியானதையும் உனக்கு சிறப்பானதையும் சரியான நேரத்தில் உன் கைகளில் கொடுத்து உன்னை நிச்சயமாய் சந்தோஷமாய் நான் வாழ வைப்பேன். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. வாழ்க்கைங்கிற கேள்விக்கு எல்லாராலும் உடனே விடை கொடுத்துட முடியாது. ஆனால் அதற்கான விடைகளை இந்த சாயப்பா கொடுக்கும்போது உன்னால் புரிஞ்சுக்க முடியும் என் செல்லமே. அனுபவங்கிறது எல்லா மனுஷனுக்கும் தினமும் அவங்க வாழ்க்கையில் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. அனுபவம் எப்படி கிடைக்குதுன்றது முக்கியம் இல்லை, உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு நீ வாழ்க்கையில் என்ன செஞ்சங்கிறது தான் முக்கியம். நீ துன்ப காலத்தில் பட்ட கஷ்டத்திலிருந்து பாடத்தை கற்றுக்கொள். நீ எப்போதும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் உன் மூலமாக இன்னொருத்தர் கஷ்டப்படக்கூடாதுன்றதுல உறுதியாக இரு. நீ பட்ட கஷ்டத்தையும் துன்பத்தையும் வேறு யாருக்கும் நீ கொடுக்கக்கூடாது என்பதிலும் தெளிவாக இருந்துவிடு என் செல்லமே. இந்த உலகம் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குதுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளு. சூரியன் காலையில் உதிக்கும் போது சூரியன் உதிப்பதை எல்லாரும் ஆவலாக ரசித்து வேடிக்கை பார்ப்பாங்க. அதே போல் சூரியன் மறையும் போதும் அதன் வண்ணத்தையும் அதன் நிறம் பிரிவதையும் அதையும் அழகாக பார்த்து ரசிப்பாங்க. அப்படி சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் பார்த்து ரசிக்கிற உலகம் சூரியன் வானத்தில் நேராக தலைக்கு மேலே உச்சிக்கு வரும்போது வெயில் அதிகமாக இருக்கு, இந்த சூரியன் ஏன்தான் இப்படி கொளுத்துதோன்னு அந்த சூரியனை திட்டி தீர்ப்பார்கள் தானே. அதே போல தான் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டாலும் ஐயோ பாவம்னு இந்த உலகம் சொல்லும். அவன் நல்ல வாழ்க்கையை ஜெயிச்சு வாழும்போதும் பரவாயில்ல, வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டாங்க, நல்லா வாழ்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்கன்னு அதையும் கூட கொஞ்சம் பாராட்டி ரசிப்பார்கள். ஆனால் நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு ரொம்ப உச்சத்தில் உயரத்தில் வந்துட்ட, யாராலும் எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஆளாக வளர்ந்துட்டேன்னா
உன்னை பார்த்து பொறாமப்பட்டு இல்லாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி திட்டுவார்கள். பொறாமையின் வெளிப்பாடாக இப்படி பேசும் மனிதர்கள் நிறைய பேர் இந்த பூமியில இருக்கிறதால தான் கண் திருஷ்டி படாம எப்பவுமே கவனமாக இருந்துக்கோன்னு சொல்றேன். அன்பை சரியான நேரத்தில் வெளிப்படுத்த தவறுவதும் கோபத்தை தவறான நேரத்தில் வெளிப்படுத்துவதும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கு. உன்னுடைய தேவைகளை குறைத்து கொண்டு வாழ்ந்தால் நீ புத்திசாலி. அதுவே தேவைகளை பெருக்கிக் கொண்டு அதிகமாக்கி கொண்டு அதை சமாளிக்க தெரிஞ்சாலும் நீ திறமைசாலி. ஆனால் தேவைகளை மட்டும் பெருக்கிக்கிட்டு அதை அடைவதற்கு வழி தெரியாமல் திணறிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ என்னன்னு சொல்லுவேன்? நான் எப்போதும் உனக்கு எந்த அளவுக்கு தேவைகளும் ஆசைகளும் இருக்கோ அந்த அளவுக்கு அதை அடைவதற்கான வேலைகளையும் செய்ய பழகு. நீ எப்போதும் சரியாக இருப்பதாகவே நம்பினா உன்னுடைய தவறுகள்ல இருந்து உனக்கு விஷயத்தை கற்றுக்க முடியாது. எல்லா மனிதனும் எப்போதுமே எல்லாத்தையும் சரியாக செய்கிறவங்களா இருக்க முடியாது. அவ்வப்போது சில தவறுகள் நிகழத்தான் செய்யும். தவறு நிகழும்போது ஏன் தப்பு நடந்தது, இனிமே அந்த தப்பு நடக்காமல் இருக்க என்ன செய்யணுங்கிறதையும் நீ புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. பல கஷ்டங்களையும் அவமானங்களையும் கடந்து வரும்போது தான் ஒரு மனிதனுக்கு பக்குவம் உண்டாகும். உனக்கு கிடைச்ச பக்குவத்தை வச்சு உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன்னை ஆதரிக்க ஒருத்தரும் இல்லையேன்னு கவலைப்படாத. 1000 உறவுகள் உனக்கு சேர்ந்து தர முடியாத பலத்தை உன்னுடைய தனிமை உனக்கு அனுபவமாக கொடுக்கும். தனிமையில் இருக்கும்போது உன் வாழ்க்கையை பற்றி நீ யோசிச்சினா உன் வாழ்க்கையும் புரிஞ்சுக்கலாம், உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களையும் புரிஞ்சுக்கலாம். அன்பை கொடு, மரியாதையும் அடுத்தவங்களுக்கு கொடு. ஆனால் இந்த அன்பையும் மரியாதையும் அடுத்தவங்க கொடுக்கலனா அவங்க கிட்ட கேட்டு எதிர்பார்த்து ஏங்கி நிற்காதே என் செல்லமே. இந்த உலகத்தில் இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் நீ யாரையும் ஒருபோதும் நம்பாதே. இங்கே உள்ள மனிதர்கள் எல்லாருமே கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அடுத்தவனுக்கு சுலபமாக துரோகம் இழைக்கக்கூடியவர்களாக கெடுதல் நினைக்கக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. நீ அடுத்தவங்களுக்கு என்ன செய்றியோ அதை தான் இந்த சாயப்பா உனக்கு திருப்பி கொடுப்பேன். இந்த ஞாபகம் எப்போதும் உனக்குள்ள இருக்கட்டும். நீ அன்பை கொடுத்தினா நான் உனக்கு பல மடங்கு பாசத்தை கொடுப்பேன். நீ கெடுதல் செஞ்சினா துரோகம் செஞ்சினா நான் அதற்கு தண்டனையாக பல மடங்கு கஷ்டத்தை உனக்கு கொடுப்பேன் என்பதை புரிந்து கொண்டு எப்போதும் எல்லாருக்கும் நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. ஏமாந்து நிற்கும் போது ரொம்ப அதிகமாக யோசிக்காத. சரி, ஏமாந்துட்டோம், இத்தனை நாளாக இப்படிலாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு இனிமே ஏமாறக்கூடாதுன்ற உறுதியோட கவனமாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நன்மை செய்யக்கூடிய என் செல்ல பிள்ளையான நீ வழியை போய் உதவி செஞ்சினா அதுக்கு மதிப்பு இருக்காது. எப்போதும் உனக்காக இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் அள்ளி கொடுப்பேன்னு நீ முழுசா என்ன நம்பு. உனக்கு தேவையான உதவிகளை நான் செய்கிறேன். ஆனால் உன்னிடம் யாராவது வந்து உதவி கேட்டால் மட்டும் நீ போய் செஞ்சு அவர்களுக்கு மன நிறைவு கொடு. எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும்படி செய்வேன்.